الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم وقال الله تبارك وتعالى وقفوهم إنهم مسؤولون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته فالرجل راع في بيته وهو مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة عن رعيتها رواه البخاري وقال صلى الله عليه وسلم ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமதான் எங்களை முன்னோக்கி மீண்டும் ஒரு முறை வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானுக்கு முன்னால் எங்களை சீராக்குவோம் என்ற அந்த தலைப்பில் பல பயான்கள் வருடா வருடம் இவ்வாறு நடத்தப்பட்டு மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் வளர வேண்டும், பாவங்கள் இல்லாமலாகி அல்லாஹ்விடத்தில் மக்கள் நெருக்கம் பெற வேண்டும், அதன் மூலமாக ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்கிறதுக்காக இப்படியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சிகளை பொருந்திக் கொண்டு என்ன மாற்றங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறதோ அப்படியான மாற்றங்களையும் அல்லாஹ் பூர்த்தியான முறையில் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எங்களால் நினைச்சு பார்க்கறதுக்கு இயலாத மிகப்பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறார். எங்களை விட பல மடங்கு பிரமாண்டமான வஸ்துக்களை படைச்சிருக்கிறார். எங்களை விட சக்தி வாய்ந்த படைப்புகளை படைச்சிருக்கிறார். எங்களை விட விவேகமான வஸ்துக்களை படைச்சிருக்கிறார். எங்களை விட வேகமாக அங்கும் இங்கும் போகக்கூடிய வஸ்துக்களை படைச்சிருக்கிறார். ஏன் அவைகளை படைச்சிருக்கிறான் என்று பார்த்தா, அல்லாவுக்கு அந்த வஸ்துக்களில் எந்த விதமான தேவையும் இல்லை, அவனுக்கு எந்த வஸ்துலையும் தேவையில்லை. அவனுடைய மலக்குகளுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அதை படைச்சிருக்கிறான்னு பார்த்தா
அப்படியும் அவன் படைச்சில்ல. அவன் சொல்றான், இதெல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேன் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் சொல்லியிருக்கிறான். மிக தெளிவாகவே குர்ஆன்ல இருக்குது. خلق لكم ما في الارض جميعا, பூமிக்கு மேல இருக்கிற பூமியில இருக்கிற அவ்வளவும் அல்லாஹ் உங்களுக்காக படைச்சிருக்கிறார் என்று சொன்னான். இன்னொரு ஆயத்தில் அதை விட விரிவாக சொல்லி இருக்கிறான். وسخر لكم ما في السماوات وما في الارض جميعا من, வானம் பூமியில இருக்கக்கூடிய அத்தனையையும் படைச்சது மட்டுமல்ல உங்களுக்காக வசப்படுத்தியும் தந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வளவு ஏற்பாடுகள் இது எங்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க எதுக்காக உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தா, இந்த வஸ்துக்களுக்கு பின்னால அலைஞ்சி கொண்டு போறதுக்கு அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் படைக்கவே இல்லை. வஸ்துக்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது, நாங்க வஸ்துக்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்கிறதல்ல. எங்களை இந்த பூமியில படைச்சிருக்கிறான் எதுக்காக? இந்த பூமியில இருந்து கொண்டு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வேண்டிய ஒரு மாபெரிய பொறுப்பை அல்லாஹ் எங்களை கையில தந்திருக்கிறான். இங்கிருந்து கொண்டுதான் எங்களுக்கு வரக்கூடிய சுவர்க்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கணும் என்று முடிவு செஞ்சு கொள்ளணும். இங்கதான் சுவர்க்கத்துடைய மாளிகை எத்தனை தட்டுடைய மாளிகையை கட்டணும் என்கிறத இங்கிருந்துதான் நீங்க தீர்மானிக்கணும். சுவர்க்கத்தில் உள்ள அந்த காணிகளில பிரமாண்டமான பூமியில மரங்களை நாட்டுற வேலையை இங்கிருந்துதான் செய்யணும். அங்க இருக்கக்கூடிய ஹூருல் ஈங்களுக்கு மகருடைய ஏற்பாடு இங்கிருந்துதான் செய்யணும். சுவர்க்கத்தில் இருக்கிற ஆகப்பெரிய இன்பம் மாளிகையும் அங்கிருக்கிற உடுப்பும் அங்கிருக்கிற சாப்பாடும் அல்ல, அதை விட ஆகப்பெரிய இன்பம் இந்த இன்பங்களை எல்லாம் படைச்ச, இந்த அழகுகளை எல்லாம் படைச்ச, இந்த குரல்களை எல்லாம் படைச்ச அல்லாவோட பேசுறது. அல்லாவை பார்க்கிறதும் அல்லாவோட பேசுறதும் இருக்கிற இன்பம் இருக்குது. சுவர்க்கத்தில் அதுக்கு அடிக்கிறதுக்கு இன்பமே இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றான், என்னை அங்க யாரெல்லாம் சந்திக்க விரும்புறீங்களோ இங்க ஏற்பாடு செஞ்சுக்கோங்க என்றான். நினைச்சவங்களுக்கு எல்லாம் என்ன வந்து சந்திக்க இயலாது. சுவர்க்கத்தில் போறவங்க எல்லாரும் அல்லாவை சந்திக்க இயலாது. அல்லாஹ் சொல்றான், என்ன சந்திக்கிறண்டா அதுக்கென்று பிரத்யேகமான சில வேலைகள் இருக்குது, அதை செஞ்சு கொண்டு வாங்க என்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹ்ஃபில அதை ஓதி வந்து அந்த சூரத்துல் கஹ்ஃபை நாங்க முடிக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லிட்டார். சூரத்துல் கஹ்ஃப் எப்படி முடியுதுண்டா, ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யாருக்கு அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற விருப்பங்கள் ஆசைகள் இருக்குதோ, ஃபல்யாமல் அமலன் சாலிஹா, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா சாலிஹான அமல செய்யுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இந்த பூமியில எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அது போல வாழுங்க. வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பை இபாதத்து செய்யற நேரத்தில் எவரையும் இணையாக ஆக்காதீங்க. ஷிர்கில் இருந்து பாதுகாத்து ஈமான பலப்படுத்திக்கோங்க. ரசூலுல்லாஹ் போல வாழுங்க. என்ன சந்திக்க இயலுமோ நல்லா குறிப்பிட்டிருக்கிறார். ஆக ஒரு வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்கிற இடம்தான் இந்த பூமியாக இருக்கிறது. அதுக்குள்ள இடம்தான் இந்த இடம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த பூமியில இந்த உலகத்தில் சில பொறுப்புகள் இருக்குது. அதை செய்யாம யாருக்கும் மௌத்து மட்டும் வந்துடப்படாது. சில பொறுப்புகள் இருக்குது, பாரமான பொறுப்புகள், ஒவ்வொருத்தரும் செஞ்சே ஆக வேண்டிய பொறுப்புகள். அந்த பொறுப்புகளை மட்டும் முன்பின்னானா யாரையும் பிடிச்சி தப்பேலும் என்று கனவு கண்டு கொண்டு போயலாம். ஆண்கள் ஒவ்வொருத்தருக்கும் மூணு பொறுப்புகள் இருக்குது, பெண்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது. ஆண்களுக்கு 3 பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு, பெண்களுக்கு 2 பொறுப்பு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில அந்த பொறுப்பை சொல்றதுக்கு முன்னால யாரை பார்த்து பேசுறான்டா குர்ஆன்ல இருக்குது பல இடங்கள்ல யா யுஹன்னாஸ் என்று
எல்லாரையும் பார்த்து பேசியிருக்கிறான். மனிதர்களே, முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவங்க எல்லாரையும் பார்த்து பேசுற இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல அப்படி பேசல. ஏண்டா இந்த பொறுப்பை எல்லாராலையும் விளங்கவும் மேலா, இந்த பொறுப்பை எல்லாராலையும் செய்யவும் மேலா, இந்த பொறுப்பை எல்லாராலையும் தூக்கவும் மேலா. இந்த பொறுப்பை விளங்க, இந்த பொறுப்பை செய்ய, இந்த பொறுப்பில வெற்றி அடைய முதலாவது தேவை ஈமான். அதனால ஈமான் உள்ள மக்களை விழிச்சு பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படித்தான் தொடங்குறான். ஈமான் உள்ள மக்களே என்று தொடங்குறான். ஏன்னா அப்ப ஈமான் உள்ள மக்கள் கவனமா கேட்பாங்க. எங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இந்த பொறுப்புகளை சுமந்து கொள்வாங்க. இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு ராவு பகல் யோசிப்பாங்க, மறதியில இருந்துட மாட்டாங்க. அதனால நான் ஈமான் உள்ள மக்களை பார்த்து பேசுறான். அவங்கள பார்த்து பேசி அவங்களுக்கு சொல்றான், முதலாவது கடமை என்ன தெரியுமா? உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. மற்றதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. முதல் வேலை உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள வேலையை செஞ்சு கொள்வாங்க. இது முதல் கடமை. உலமாக்களிட்ட கேளுங்க, ஹூ என்ற வார்த்தை வகாயகி விகாயா என்ற மஸ்தரிலிருந்து பிறந்த அம்ரு ஹாதிருடைய வார்த்தை. பாதுகாருங்க என்றான். ஏவல்கள் பல கருத்தில் வரும், அம்ரு பல கருத்தில் வரும். சில ஏவல்கள் இருக்குது, இபாஹத்தன்னு சொல்லுவாங்க, விரும்பினா செய்யுங்க என்று சுட்டிருக்கிறது. சில ஏவல்கள் இருக்குது, நஜ்பு என்றுவாங்க, செஞ்சா சுன்னத்தை விட்டா பிரச்சனை இல்லை என்றுவாங்க. இந்த ஏவல் அப்படி இல்லை. விரும்பினா நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க, நரகத்திலிருந்து தப்புறது சுன்னத் அப்படியே சொல்லுவாங்களா? இல்ல, இந்த அம்ரு வுஜூபுடைய அம்ரு, ஈஜாபுடைய அம்ரு. நரகத்திலிருந்து அவங்களை பாதுகாத்துக் கொள்வது பருது ஐ. நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். எப்படி இஷா தொழுகிறது பருது ஐனோ, வாப்ப தொழுது உம்மட கடமை முடியல. வாப்ப இஷா தொழுதுட்டாரு, அதனால ஊட்டில உம்மா பிள்ளைகளும் தொழ தேவையில்லை. அப்படியே அப்படி முடியுத மையத்தை தொழுகிறாரு. 4 பேரு தொழுதா ஊர்லீக்கு எல்லாருடைய பொறுப்பு முடியல. மையத்து தொழுக பருது கிஃபாயா, இஷா தொழுக பருது ஐ. வாப்பான் தொழணும், உம்மாவும் தொழணும், மகனும் தொழணும், மகளும் தொழணும், படித்தவரும் தொழணும், ஆலிமும் தொழணும், அல்லாமாவும் தொழணும், குத்துபும் தொழணும், சஹாபியும் தொழணும், நபியும் தொழணும். ஒருத்தருக்கும் அதிலிருந்து விதிவிலக்கு இல்லை. இது போலதான் நரக நெருப்பிலிருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள பாதுகாக்க சொல்றாங்க. அது உங்களோட டியூட்டின்னு சொல்றாங்க. புஸ்தகம் எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை உணர்த்திட்டான்டா, நல்ல ஈமானுடைய வெளிச்சத்தோட இருக்கிற மக்கள் இந்த ஏவலை நல்லா விளங்கி கொண்டாங்க. ஆகப்பெரிய ஈமான்தாரி ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகளோடு அவங்களுக்கு இருந்த இரக்கமும் நெருக்கமும் யாரும் சொல்லி விளங்க தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஆக அன்பான மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு அன்புன்னு தெரியும். பயணங்கள் போனுண்டா கடைசியாக பிரியாவிட பெற்றுக்கொண்டு வார அவங்களிடம் தான். பயணம் ஒன்று பெய்த்து வந்தா முதல்ல மஸ்ஜிதுக்கு வருவாங்க, 2 ரக்காத்து தொழுதுட்டு சஹாபாக்களை சந்திப்பாங்க. மனைவிமார்களை சந்திக்க முந்தி முதலாவது மகளை பெய்த்து சந்திச்சு முத்தம் கொடுத்துட்டு தானே போவாங்க. இப்படி இரக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இந்த உடம்பட ஒரு சத துண்டு மாதிரி தான் இந்த மகள்னு சொன்னாங்க. இன்னமா ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உடம்பட ஒரு சத துண்டுன்னு சொன்னாங்க. யுரீதுனி மா ராபஹா வ யுதீனி மா ஆலாஹா, அவங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் எனக்கு வார சிரமம் போல அவங்களுக்கு கொடுக்கிற நோவின என்ன நோவினப்படுத்துறது போலன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு இறக்கம் ஃபாத்திமா நபி. ஆனால் வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களோட நெருங்கின குடும்பங்களுக்கும் நரகத்தை பத்தி வார்னிங் ஒன்று கொடுங்க.
எச்சரிக்கை ஒன்று கொடுங்க. இந்த ஆயத்து வந்த நேரம் சஹீஹ் புகாரியில் இருக்குது. மகளையும் கூப்பிட்டாங்க. மகளை கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க தான் 40 வயசுல நுபுவத்தை கிடைச்சதிலிருந்து எனக்கு பின்னாலே நின்ற மகள், அடிச்ச நேரம் ரத்தத்தை தொடச்சது நீங்க தான், பாய சுட்டி ரத்தம் வாரத்தை நிப்பற்றினது நீங்க தான், எல்லா அழுகையிலையும் என்னோடு நின்ற நீங்க தான். மகள், நீங்க வேண்டிய மாதிரி வாழ்ந்து கொண்டு வாங்க, நான் உங்களை களத்தில் அடித்து கொண்டு சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லல, மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, யா பாத்திமா, மகளே பாத்திமாவே, அன்சிரி நஃப்ஸகி மினன் நார், நரகத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். மேலான ரசூலுல்லாஹ் அவங்களோட மகளுக்கு அப்படி ஒரு எச்சரிக்கை செய்யறா, நாங்களும் எங்கட பிள்ளைகளும் யாரு? நாங்களும் எங்கட பிள்ளைகளும் யாரு? எவ்வளவு கவனமா இருக்கணும். நாங்க மகளுக்கு அதை சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களோட விஷயத்துல எனக்கு தனி உரிமைகள் எதுவும் மறுமையில இல்ல. ஃபைனில அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் ஏதாவது வித்தியாசமான தீர்வுகள் எடுத்தா அதை உடச்சி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு மகளை அதிகாரம் இல்லை, நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஈமான் உள்ள மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். நரகத்தில் இந்த தப்புரத்தை யோசிக்கணும். கபருக்குள்ள போயிட்டு படுத்துக் கொண்டல்ல, அங்க யோசிக்கிற இடம் அல்ல. அங்க போனோம்னு எல்லாம் மிஸ் ஆகி நரகத்தில் இது தப்ப வைக்கிற இடம் தான் இந்த பூமி. எங்கட உடல் என்ற கட்டையில இருந்து உசிறு போறதுக்கு முன்னால தப்ப வைக்கிறத தப்ப வச்சுக்கொள்ளணும், பாதுகாக்கிறத பாதுகாத்துக்கொள்ளணும். அதுக்குத்தான் இவ்வளவு ஏற்பாடு. சூரியன் வருகிறது எங்களுக்கு உதவியாக, சந்திரன் வருகிறது எங்களுக்கு உதவியாக, கடல் இருக்குது எங்களுக்கு உதவியாக, ஆறு இருக்குது எங்களுக்கு உதவியாக, பூமியிலிருந்து வரக்கூடிய செடி கொடிகள் எங்களுக்கு உதவியாக, மழை பொழியுது எங்களுக்கு உதவியாக. எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், அதை திண்டு குடிச்சு கொண்டு மிருகம் மாதிரி இருக்காத, நீ உனக்கு அனுப்பப்பட்ட வேலையை செஞ்சு கொண்டிருக்க. நரகத்தில் இது பாதுகாப்பு. நாங்கள் அதையா செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களையே எங்களுக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களையே எங்களுக்கு தெரியாம. உலமாக்கள் எழுதுறாங்க, மனிதனுக்கு மனிதனை தெரியாதாம். சில நேரம் பாருங்க, கவலைகள் வரும், மனுஷனுக்கு கவலை வரும். கவலை வந்தா கழுத்து நெறிபடுற மாதிரி இருக்கும், நெஞ்சல்ல முருகிற மாதிரி இருக்கும், மௌத்தா போற மாதிரி இருக்கும். ராவையில எழுப்பினாலும் மூச்சு தட்ட போற போல இருக்கும். சொல்லுவாரு, வாழ்றதை விட கபருக்கு போயிட்டுதான் லேசி என்றுவாரு. ஏப்பா இப்படி உங்களுக்கு குழப்பம் என்ன அவரே சொல்றாரு, என்னமென்று விளங்குதில்லை, கவலையாயிட்டு என்றாரு. தப்சீருடைய உலவாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் காட்டுறானாம், உனக்கே ஒன்ன தெரியாது. கவலை வருகிறது உனக்கு, ஏன் வருகிறது என்று உனக்கே தெரியாதாம். ஒண்ணுக்குள்ளிருந்து வருகிறது, உனக்கு தெரியாம இருக்குது. முதல்ல நீ உன்ன படி என்றார். உங்களோட உடம்புக்குள்ளே நிறைய அத்தாட்சிகள் இருக்குது, ஆயாத்துகள் இருக்குது, பார்த்து யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. பூமி ஆராய்ச்சி செய்ய முந்தி, வானத்தை ஆராய்ச்சி செய்ய முந்தி, கடலுக்குள் என்ன இருக்கிறது ஆராய்ச்சி செய்ய முந்தி, அதை பிறகு பார்த்துக் கொள்ளும். முதல்ல உங்களோட உடம்புக்குள்ள இருக்கிறத யோசனை பண்ணுகின்றார். எங்களையே எங்களுக்கு தெரியாம இருக்குது. நல்ல அழகான ஊடு ஒன்று இருக்குது, யாரோட ஊடுன்னு கேட்டா ஏண்ட ஊடு என்று சொல்றாரு. 2-3 கோடி பொறுமதியான வாகனத்தில் வந்திருக்கிறாரு. யாரோட வாகனம்? ஏண்ட வாகனம் என்றாரு. நல்ல திறமையான ஒரு வேலை ஒன்று செஞ்சா பேப்பர்ல மீதியால பேரெல்லாம் வருகிறது. யார் இந்த வேலையை செஞ்ச? நான் செஞ்சாரு. நீங்க நான் என்று சொல்லி யாரை காட்டினீங்க? ஏண்ட ஊடு என்று சொல்லி எதை காட்டினீங்க? நான் எந்த, இது யாரு? நீங்க போட்டிக்கிற சேட்டையா காட்டுறீங்க, நீங்க கட்டிக்கிற ஒச்சையா காட்டுறீங்க, உங்களோட பொடியா காட்டுறீங்க, நீங்க படித்த படிப்பையா காட்டுறீங்க. நான் நீ என்று சொல்றீங்களே என்ன? இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகாக விளங்கப்படுத்துறாங்க. ஹசனுல் பஸ்ரி யாருண்டா? சஹாபாக்களிடத்தில் ஓதி அவங்களோட உஸ்தாதுமார்கள் சஹாபாக்கள் எவ்வளவு ஈமானை மினிமையும் அடைஞ்சிருப்பாங்க. ஹாஃபிஸ் ஜமாலுத்தீன் அல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹ்தீபுல் கமால் என்ற அவங்களோட சரித்திர நூல்ல எழுதுற நேரம்
ஒரு நாள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜரத் ஹசனுல் பஸ்ரியில பயான கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். அவங்களோட வீட்டுக்குள் இருந்து மஸ்ஜிதில் நடக்கிற பயான கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பயான் முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க, இவ்வளவு நேரம் யாரோட பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தோம்? சொன்னாங்க கலாமு ஹசன், ஹசனுல் பஸ்ரியில பயான கேட்டோம். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கேட்கிற நேரமே நான் உணர்ந்து கொண்டேன் இவருடைய பேச்சு நபிமார்களோட பேச்ச போல இருந்துச்சு என்றார். அவ்வளவு ஞானங்கள் நுணுக்கங்கள் நிறைஞ்சோம். இவங்க சொல்றாங்க, மனிதனை நீ ஒன்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, நீ என்று சொல்றியே, நான் என்று சொல்றியே, அது என்ன தெரியுமா? இன்னமா அந்த ஐயாம், உனக்கு தரப்பட்ட நாட்கள் தான். நீங்க உங்களை வாழ்றதுக்கு இத்தனை நாள் என்று தந்திக்கிறானே, அதுதான் நீங்க. ஒரு நாள் முடிஞ்சா நீங்க நினைச்சுக்கோங்க, கடிகாரம் இல்ல ஓடி முடிஞ்ச நீங்க கொஞ்சம் கரைஞ்சிட்டீங்க. ஒரு கிழமை போனா 7 பகுதி கரைஞ்சிருக்குது, ஒரு வருஷம் போனா 360 பகுதி கரைஞ்சிருக்குது. ஐஸ் கட்டி கரையில போல நாங்க கரைஞ்சு கொண்டிருக்கிறோம். உப்பை தூக்கி தண்ணியில போட்டா எப்படி உப்பு கட்டி கலையுதோ இது போல கரைஞ்சு கொண்டிருக்கிறோம். நாள் போக போக நாங்க கரைஞ்சி சின்ன துண்ணு பேலன்ஸ் இருக்குது, சின்ன துண்ணு பேலன்ஸ். எவ்வளவு தூரம் இந்த கொஞ்சமான நாளை வச்சுக்கொண்டு மரமைக்கு ரெடியாக இருக்கிறோம் என்று பாருங்க. எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். பிசிஎன் ஓடிக்கொண்டு தெரிகிறோம், அதை சாதிச்சுட்டே நினைக்கிறோம், பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், பாராட்டி கொண்டிருக்கிறோம், தனியே யோசிக்கிறோம், கோடிக்கணக்கில் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று அடுத்தவனை மிதிக்கிறோம், அடுத்தவனை உதைக்கிறோம், அடுத்தவனை நெசுக்கிறோம். எத்தனை நாளைக்கு இந்த கூத்து? எத்தனை ராவு துணியால படுக்க போறீங்க? எத்தனை பகல் சாப்பாடு தின்ன போறீங்க? 1,00,000 ராவாவது உலகத்தில் படுக்க கிடைக்குமா? கெட்டில ஊட்டில வாங்கி போட்டுல பெட்டில 1,00,000 நைட் படுக்கணுமா? கெட்டில கிச்சன்ல ஒரு 50,000 பகல் சாப்பாடு சமைக்கணுமா? ஒரு ஆளுக்கு கேளுங்க, வயசு எத்தனை ஹாஜி யாருங்க? 80 வயசு சொல்றவங்க மிச்சம் குறையதான் இருப்பாங்க. 80 எல்லாமே பிரிக்காது. ஒரு ஊர்ல பொறக்கியது கேளு 80 வயசு இருக்கிறவங்க 50-60 விக்கெட் போகுது. இப்ப சரி, ஒருத்தர் சொன்னாரு எனக்கு இப்ப 80 ஆகுது என்றார். எனக்கு வயசு இப்ப 80. 80 எத்தனை? 360% பாருங்க. 29,200 நாள் தான் வருது. 30,000 ராவு கூட துனியால படிச்சில்ல 80 வயசானவர். இதுக்குள்ளதான் இவ்வளவு ஆட்டம், இதுக்குள்ளதான் இவ்வளவு பெறலி, இதுக்குள்ளதான் இவ்வளவு பெருமை, இதுக்குள்ளதான் அல்லாஹ்வை மறந்து இவ்வளவு பாவம். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கடமையை ஞாபகம் வச்சு கொண்டே இருங்க. பரல ஐன் இது முதலாவது கடமை, எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள. ஏண்டா அல்லாஹ் சொல்றான், சில மக்கள் நினைக்கலும் நாங்க இங்க பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் லேசா முடிச்சுக்குது. ஏண்டா எங்களுக்கு ஆள் கழிக்குது, கையில தள்ளி இருக்குது, வீசி வேண்டியதை செஞ்சிருவோம். எங்களுக்கு ஜனாதிபதி இருக்குது, பிரைம் மினிஸ்டர் இருக்குது, கேபினட் இருக்குது, எங்களுக்கு போலீஸ் பத்தி இருக்குது, எல்லாம் செஞ்சு கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், அந்த போதையில மட்டும் அங்க வரவானம், அந்த கனவோடு அங்க வரவானம். அங்க காசு வேலை செய்யாது, யாரும் கொண்டு வரவும் இல்லை, அதை கொடுத்து வாங்குறதுக்கு அங்க சாமனும் இல்லை. யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், யாரோட சல்லியும் அங்க பிரயோசனம் அளிக்காது. புள்ளகளோட பலம், பெரிய ஃபேமிலி தாங்க, பெரிய ஊரு, எனக்கு பின்னால பொடிய பாட்டியே இருக்குது, கபருக்குள்ள தரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், சல்லியாலையும் சாதிக்கலாம், ஆளாலையும் சாதிக்கலாம். இதை நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்தீங்களா, ஈமான சம்பாரிச்சு கொண்டு வந்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அங்க தப்பீங்க. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இது முதல் பொறுப்பு. இரண்டாவது பொறுப்பு இருக்குது,
கல்யாணம் முடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பொறுப்பு, உங்களோட மனைவிய நரகத்திலிருந்து நீங்க தான் பாதுகாக்கணும். இதுவும் உங்களின் மீது ஃபர்ல் ஆயின். அஹ்லீக்கும் நிக்காக முடிச்சு தந்திருக்கிறது. உலகத்தில் அனுபவிச்சுட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகவல்ல. மறுமையில ஒருத்தரை கண்டா கல்லன மாதிரி ஓடுறதுக்கு அல்ல, மறுமையில சிங்கத்தை கண்டா ஓடுறது மாதிரி விரண்டோடுறதுக்கு அல்ல. மறுமையில எப்படி இருக்கணும்டா 2 பேரும் 2 பேரோட பட்டோலையே மாறி மாறி காட்டிக்கொள்ளணும். இப்படி மனைவியை தயார் பண்ணணும். உலமாக்கள் எழுதுறாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில சில மனிதர்களுக்கு ஆகப்பெரிய எதிரியாக விரும்புவாங்களாம் மனைவிமாறு. 40-50 வருஷம் இங்க சமைச்சு கொடுத்தவ, ஊட்ட துப்பரவு பண்ணினவ, குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தவ, வரும்போதெல்லாம் சிரிச்சு உபகரித்தவ கியாமத்து நாளையில எழும்பி நிற்பாவாம். இவன் தான் நான் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு காரணம் என்று சொல்வான். தப்சீருன் நஸஃபியில் எழுதப்பட்டிருக்கிறது. தப்சீருன் நஸஃபியில் எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் முஹம்மது இப்னு ஹுசைன் நினைக்கிறேன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சில பெண்கள் எழும்பி அல்லாஹ்வோட முன்னிலையில வாழாடுவாங்க. யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் இவர் மா கொண்டு வந்து தந்தாரு, இவர் ரொட்டி கொண்டு வரு, உப்பு கொண்டு வந்து தந்தாரு, கறிகளை கொண்டு வந்து தந்தாரு, சமைச்சு சமைச்சு கொடுத்து ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் இருக்கிறது என்று எந்த வீட்டுக்குள்ள வச்சு இவர் சொல்லவே இல்லை. இவரை புடியல்வார், இவரை புடியல்வார். சிந்தனை பண்ணி பாருங்க, மனைவிமார்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறா? ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கிறா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில மட்டுமல்ல நல்ல முன்மாதிரியாக இருந்தாங்க. தொழுகையில மட்டுமுள்ள நபி அல்ல, ஜிக்ரே இபாதத்தை மட்டும் காட்டிக்கொண்டு தர வந்த நபி அல்ல, ஹஜ்ஜே உம்ராவை மட்டும் காட்டித்தர வந்த நபி அல்ல. தொழுகையில முன்மாதிரியான தொழுகையாளி நான் என்று எப்படி சொன்னாங்களோ அது போல உலகத்திலே சிறந்த கணவர் நான் என்றும் சொன்னாங்க. خيركم خيركم لأهله خيركم خيركم لأهله. திருமிதி ஹதீஸ், உங்களில மிக சிறந்தவங்க மனைவிமார்களிடம் சிறந்தவங்க. வான خيركم لأهلي, எனது மனைவிமாருக்கு நான் சிறந்தவன். உலகத்தில் ஆக சிறந்த கணவர் நான் என்றாங்க வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரம் 9 மனைவிமார்களை விட்டுட்டு மௌத்தாங்க. 11 பேர் நிக்காஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ற நேரமே 2 பேர் மௌத்தா போயிட்டாங்க. 9 பேர் இருந்தாங்க. 9 பேர் இருந்தாங்க. 9 பேருமே சொர்க்கவாதிகள். 9 பேருமே சொர்க்கவாதிகள். ஸல்லல்லாஹு தயாரித்து காட்டிட்டு போனாங்க. 3வது பகுதி தான் இன்னைக்கு தலைப்பு. 3வது பகுதி என்ன தெரியுமா? மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும் சேர்ந்து, வாப்பா மும்மாம் சேர்ந்து, அல்லது பெற்றோர்கள் என்று சொல்லிக்கோங்க, பெற்றோர்கள் சேர்ந்து ஒவ்வொரு புள்ளையும் நரகத்தில் இது பாதுகாக்கும். அஹ்லீக்கும் என்ற வார்த்தையில மனைவியும் வாரா, புள்ளகளும் வாரா. அஹ்லீக்கும் நாரா, உங்களோட புள்ளகளை நரகத்தில் இது பாதுகாருங்க என்றான். ஏன் தெரியுமா அப்படி சொல்றான்? இங்க நீங்க அடுப்பு பற்ற வைக்கிறீங்க, நல்ல ரப்பர் விறகு போட்டு, நல்ல விறகு போட்டு மண்ணெண்ணெய் அடிச்சு இங்க இங்க நீங்க அடுப்பு பற்ற வைக்கிறீங்க. நரகத்தை பற்ற வைக்கிற ஆட்களை போட்டுட்டாங்க. நரகத்துல விறகு 2 ஜாதிக்கு. ஒன்று நரகத்துக்கு போற நரகவாசிகள். 2வது சொல்றான், யாரெல்லாம் சிலைகளை செஞ்சு வணங்குறாங்களோ அந்த சிலைகளை கட்டுறதுக்கு பாவிச்ச கற்கள் என்று சொல்றாங்க. நரகத்திர எரிகொல்லிகள் மனிதர்களும் சிலைகளை செய்யறதுக்கு பாவிக்கப்பட்ட கற்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அந்த லேசான இடமல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பொறுப்பு ரொம்ப பயங்கரமான பொறுப்பு இது. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானாக செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு. சஹீஹுல் புகாரியில இருக்குது. ஒரு நாள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையை கொடுத்தாங்க. சொன்னாங்க,
அலா குல்லுக்கும் ராயின், விளங்கிக்கோங்க, அறிஞ்சிக்கோங்க, நீங்க ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்டிமார்னு சொன்னாங்க. பள்ளியிலே ஸ்கூல்ல மட்டுமில்ல ட்ரஸ்டிக்குது, ஒவ்வொரு வீட்டிலையும் ட்ரஸ்டிக்கிறாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் காவலாளிகள், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள். அதுதான் நிர்வாகம். எல்லாரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிர்வாகத்தை பத்தி கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க. சின்ன விஷயம் நினைக்காதீங்க. அல்லாஹ்வோட கோர்ட்டுக்கு எடுப்பானுங்கள, அல்லாஹ்வோட நீதிமன்றத்துக்கு நீங்க ஏறணும். 24 வரும் அல்லாஹ் உங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள எப்படி நிர்வாகம் செய்றீங்கன்னு பார்க்கிறான். சொல்லிட்டு விரிவாக பேசினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பமார்ந்த பொறுப்பு என்ன, உம்மமார்ந்த பொறுப்பு என்ன? 2 பேரும் நிர்வாகிதான். 2 பேருடைய நிர்வாகமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்திஹி, ஒரு ஆம்பளை அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு அவரு தான் பொறுப்புதாரி. மனைவி என்ன செய்யறா, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, வாப்பமாறு பார்த்தே ஆகணும். பிஸி என்று சொல்லி பார்க்காம இருக்கிறாது. அதுக்காக அவர் எந்த நேரம் வீட்டுக்குள்ள பூந்து கொண்டிருக்கிறாரு. அவர் மஸ்ஜிதுக்கு வருவார், தொழிலுக்கும் போவார், சமூக சேவைகளில் ஈடுபடுவார், வெளியில் உள்ள வேலைகளை செய்வார். எல்லாம் செஞ்சு கொண்டு வீட்டில் கவனமாக இருப்பார். பார்வையை வச்சுக்கொண்டே இருப்பார் வீட்டில். மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த விஷயத்திலையும் எத்தனையோ ஆண்களை பிடிச்சு விசாரிப்பான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவருடைய வீட்டு நிர்வாகத்தை பற்றி அல்லாஹ் அவரிடத்தில் கேட்பான், புள்ளைக்கும் மனைவிக்கும் என்ன செஞ்சா என்று. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய்மார்கள் சும்மாவல்ல, உம்மமாருக்கும் பொறுப்பு இருக்குது. வல் மர்அ ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பொம்பளை அவட கணவன் வீட்டில அவதான் நிர்வாகி என்றா. அவட பொறுப்பு எப்படி என்றா, அவ உள்ளுக்கு இருக்கணும். மாப்பிள்ளை வெளியில தொழிலுக்கு போறார், மனைவி வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்து சாலிஹான புள்ளகள் உருவாகிறதுக்கான சூழலை உருவாக்குறது உம்மட பொறுப்பு. அல்லாஹ் உம்மமான பார்க்கிறார். தகப்பன் வெளியில் இருந்து கொண்டு 100க்கு 100 உதவி செய்வார். தாய் உள்ளே இருந்து கொண்டு களத்தை அமைப்பார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் அவளையும் விசாரிப்பான். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, பொம்பளை என்று சொல்லி அல்லாஹ் விட்டுட மாட்டான். தவறாக புள்ளகளை முறையாக வளர்க்காத உம்மமார் எல்லாரும் பேண்டு கியாமத்தில் சொல்லலா, சொல்லி பார்த்தன் சரிவரையிலன்னு சொல்லலாது. முறையான முயற்சி செய்யாத அத்தின வாப்பவும் உம்மவும் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாம காலை தூக்கி வைக்கலாம். காலை தூக்கி வைக்கலாம். குர்ஆன் இருக்குது, சூரத்து சாஃபாத்துல சில மக்கள் தெரியாத ஆட்கள் மாறி அப்படி நழுவி பார்ப்பாங்க. மலக்குகளில் சொல்லப்படும் வகீஃபூஹும், இவங்களை நிப்பட்டுங்க, போறாங்க, நிப்பட்டுங்க. இன்னஹும் மஸ்ஊலூன், இவங்களிட கேள்வி கிடைச்சிருக்குது, விசாரிக்கப்பட இருக்கிறாங்க, இவங்களை நிறுத்துங்க. அந்த சத்தம் வரும்போது ஒவ்வொரு வாப்பவும் நடுங்குவாங்க. யாருடைய பிள்ளைகள் பழுதா போய்க்கிறோ, யாருடைய பிள்ளைகள் ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, யாருடைய பிள்ளைகள் ஊருக்கு தலையிடியாக இருக்கிறாங்களோ, யாருடைய பிள்ளைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு கேவலமாக இருக்கிறாங்களோ, யாருடைய பிள்ளைகள் நாட்டுக்கு சாபமாக இருக்கிறாங்களோ, அத்தின வாப்பமாரும் அல்லாட்ட பதில் சொல்லும், அத்தின உம்மமாரும் பதில் சொல்லும். புள்ள வளர்க்கிறது லேசான வேலையல்ல, சரியாக வளர்த்தா கிடைக்கிற கூலியும் மிகப்பெரியது. அதனால கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப அல்லாஹ் புள்ளகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க சொல்றான். பாதுகாக்கிற முறை என்ன? ஒரு வேலையை சொன்னா முறையொன்று இருக்கணுமே. சாப்பாடு சமைங்கண்டா சமக்க முறையொன்று இருக்குது. புள்ளகளை நரகத்திலிருந்து பாதுகாருங்கண்டா யாரு பாதுகாக்க சொன்னானோ அவனிட்டு கேட்கணும். எப்படி பாதுகாக்கணும்? எப்படி பாதுகாக்க?
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால்தான் ஃபுலைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான், மக்கா முக்கர்ரமால இருந்தாங்க. அவங்களோட புள்ளைய மிச்சம் கவனமாக வளர்த்தாங்க. நலவை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, பாவத்தை செய்யாதேன்னு கரைஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா புள்ள இவரோட அமைப்புக்கு வாரான் இல்ல. வாப்ப பெரிய மகான், மகன் வேற பக்கத்தை போறாரு. ஒரு நாள் தஹஜ்ஜுதுல சுஜூதில விழுந்து அழுதார், யா அல்லாஹ், என்னால வேண்டதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், அடுத்த பகுதியை நீ செஞ்சுட்டாங்க. எப்ப துஆவில விழுந்து அழுதாரோ அடுத்த நாளே தெரிஞ்சிட்டார். அந்த மகனுக்கு மௌத்து வந்துச்சு சுபஹட சுஜூதில. ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, எந்த மகனை திருத்த சொல்லி வாப்ப சுஜூதில விழுந்தாரோ திருத்தி திருத்தி பார்த்தாரு. பல வருஷங்கள் திருத்தினாரு, பின்னால இருந்தாரு. வாப்ப முன்மாதிரியான இமாமாக வாழ்ந்தாரு. கேட்க இல்ல, ரப்பிட்ட ஒப்படைச்சார், அல்லாஹ் திருத்தி கொடுத்தார். வாப்ப முறையான முயற்சி செஞ்சுட்டு தான் அல்லாஹ்ட கொடுக்கணும். வாப்பவே ஒரு வாக்கில வாழ்ந்துட்டு மகனை திருத்த நினைச்சா அது திருத்துறது கேளா. உம்மவே ஒரு வாக்கில வாழ்ந்துட்டு மகளை திருத்த நினைச்சா நண்டு மாதிரி ஆகிடும். நண்டு வளர்ச்சி நடந்து கொண்டு அதோட குட்டிய நேராக நடக்க சொல்றான், அது நடக்கிறது கேளாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே தப்சீரை எடுத்து பார்த்தா விளங்குது. உங்களோட புள்ளகளை நரகத்திலிருந்து பாதுகாருங்க என்ற ஆயத்துக்கு கீழ அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பெருமதியான 2 கருத்துக்களை எழுதியிருக்கிறார். முதலாவது கருத்து, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயத்தை கொடுத்த தப்சீர், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சில்சிலத்துன் நபவிய்யா, அது வருகிறது ஹஜ்ரத் அலியோட பரம்பரையால. எல்லாருக்கும் வம்சம் வார ஆம்பளையால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம் வந்துச்சு பொம்பளையால, மகளால தான் பரம்பரை வந்துச்சு. அப்படி சிறப்பான புள்ளகளை வளர்த்தெடுத்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிச்சம் தடமாற தேவையில்லை, புள்ளகளை அவுலியாக்களாக சாலிஹீன்களாக ஆக்கணும்டா 2 வேளைய லட்சம் கோடி கொடுத்து சரி செய்யுங்க. அது 2ஐயும் செஞ்சீங்கன்னா பாதுகாக்கலும். முதலாவது புள்ளகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிற பள்ளி ஹஜ்ரத் அல்ல, ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிற ஸ்கூல் இருக்கிற டீச்சர் அல்ல, ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும் உம்மா வாப்பா. ஒழுக்கம் என்ன, எப்படி பேசினா அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அந்த பேசுற முறையை படிச்சு கொடுங்க. உடுப்பு எப்படி உடுத்தா அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அத வாப்பா படிச்சுட்டு உம்மா படிச்சுட்டு பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க. எப்படி ரோட்ல நடந்தா அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அந்த முறையை படிச்சு நீங்க படிச்சு கொடுங்க. அத்திபூஹும், பிள்ளைகளுக்கு அதப படிச்சு கொடுங்க. 2வது சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம படிச்சு கொடுங்க. அல்லாஹ் யாருன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. மேலான ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லிக் கொடுங்க. மறுமை நாள் என்ற என்னன்னு சொல்லிக் கொடுங்க. சுவர்க்கம் என்னன்னு சொல்லிக் கொடுங்க. நரகம் என்னன்னு சொல்லிக் கொடுங்க. கியாம நாள் என்ற என்னன்னு சொல்லிக் கொடுங்க. மௌத்து பிறகு என்ன ஆகும் என்ற கதையாகவாவது பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. சின்ன வயதிலே இந்த சிந்தனைகளை பிள்ளைகளுடைய நெஞ்சில ஊட்டுங்க, உள்ள வளர்ந்துடும். இது ஹஜ்ரத் அலியுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃசீர். இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ஆயத்துக்கு கீழ முரூஹும் பில் மஅரூஃபி வன்ஹூஹும் அனில் முன்கரி, நீங்க புள்ளகளுக்கு நல்லதை ஏவிக்கொண்டே இருங்க. 2 தடவை சொல்லி போட்டு பல முறை சொல்லி பார்த்துடன் கேட்கிறான் இல்ல, அப்படி சொல்ல வானம். உங்களோட உடம்பில ரூஹ் இருக்கிற வரைக்கும் நல்லத வீட்டுல சொல்லிக் கொண்டே இருங்க. உங்களோட உடம்பில ரூஹ் இருக்கிற வரைக்கும் பாவத்தை கண்டா, பிள்ளைகள் பாவம் செய்யறத கண்டா தடுத்து கொண்டே இருங்க, பிள்ளைகள் சரி வருவாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃசீர் சிலபஸும் பசந்தா தந்தாச்சு. ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த கட்டம் என்ன இருக்குதுண்டா, இது உம்மா வாப்பா 2 பேரும் செய்ய வேண்டியது. ஒழுக்கத்தையும் கல்வியை படிச்சு கொடுக்கணும், நல்லதை ஏவிக்கொண்டே இருக்கணும், பாவங்களை பாவம் என்று பிள்ளைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது ஒரு வேலை. இது சாத்தியப்படுறதுக்கு உம்மாட்ட இருக்குது பாரியொரு பொறுப்பு. உம்மமாருக்கு இருக்குது பாரியொரு பொறுப்பு. உம்மமாருக்கு இருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா?
வீட்டில சூழல் ஒன்று உண்டாக்குறது. வீடு இருக்குதே ஒவ்வொரு டிசைன்ல கட்டணும். இந்த மஹல்லால 500 வீடுகள் இருந்தா 500 வீடுகளையும் 500 முறையில கட்டணும். புதிய டிசைன் 500 வகையான தளபாடங்களை வாங்கி போடணும். 500 கலர் அடிக்கணும். அதெல்லாம் பொறுமதியாக்குற வீட்டுக்குள்ள இருக்கிற சூழல் இருக்கிறே உலகத்தில் 2 தான். 500 1000 வீடு இருந்தாலும் வீட்டு சூழல் முழு உலகத்திலும் 2 தான் இருக்குது. நீங்க அளந்து பார்த்துக்கோங்க உங்களோட வீட்டோட சூழல் எப்படி இருக்கிறது. நீங்க வைக்கிற சூழல்ல தான் அவுலியாக்கள் உருவாகிறா, குழப்பக்காரனை உருவாக்குறான்னு முடிவாக்கும். வீடுகள் எல்லாம் சரி வந்துட்டா, உம்மா பாப்பாம் சரியான வேலையை செஞ்சா ஊரில் இருக்கிற தலைவர்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஊரில் இருக்கிற உலமாக்களே தொந்தரவே இல்லை, நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கு தொந்தரவே இல்லை. ஊடுகள் சரியாக வந்திருந்தா ஊருக்கு ஆட்களை கொடுக்கிற இந்த ஊடுகள் தான், அங்கிருந்துதான் ஊருக்கு பிள்ளைகள் மனிதர்கள் உற்பத்தியாகிற அந்த இடத்தை சரியாக பாடுபட்டு சரி செய்தோம் என்றால் நல்ல மக்கள் வருவாங்க. அதனால வீட்டோட சூழல்கள் 2 தான் இருக்குது. ஒரு சூழல் இருக்குது மலக்கானியா, மலக்குகள சூழல். இன்னொரு சூழல் இருக்குது ஷைத்தானியா, ஷைத்தானிய சூழல். தாய் தந்தையருக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு இது. உங்களோட வீட்டை மலக்கு சூழலாக்குறதா அல்லது ஷைத்தானிய சூழலாக்குறதா? உங்களோட வீட்டோட 4 மூலைக்கும் நடுவில் உள்ள பகுதியை மலக்குகளின் சூழலாக மாற்றுறதா ஷைத்தானிய சூழலாக மாற்றுறதா நீங்க தான் தீர்மானிக்கணும். உலகத்தில் இந்த 2 தானா வைக்கும். மலக்கட சூழல் என்றா என்ன? ஒருத்தருக்கு ஆசை மலக்கு சூழலை உண்டாக்கணும். மலக்கு சூழல் உண்டாகிறதுக்கு முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? அந்த வீட்டோட தலைவரும் தலைவியும் முஹப்பத்தா இருக்கணும். கணவன் மனைவி கடையில அன்பு தேவை. நல்ல சூழலை வீட்டுக்குள் உருவாக்க. நாய் பேய் போல 2 பேரும் இருந்தா அந்த வீட்டில நல்ல சூழல் உருவாக்கலாம். கணவன் மனைவி கடையில அன்பு இருக்கணும். கணவன் பார்க்கிறார், மனைவியில குறைகளை பார்க்கிறார், தவறுகளை பார்க்கிறார், பிழைகளை பார்க்கிறார். இவர் சரியான கணவர் என்றா அதை மறக்கணும். அவரது குடும்பத்தில் நிலத்தில் சொல்லக்கூடாது, மறக்கணும், மன்னிக்கணும், ரகசியமாக நசீகத்து செய்யணும். நசீகத் என்பது ஒருத்தர தனிய கூப்பிட்டு பேசுறதா நசீகத். 4 பேர் முன்னுக்கு அவருக்கு உபதேசம் என்ற பேர்ல உடச்சி பேசினா அது ஃபலீஹத். அவரை கேவலப்படுத்தவே இல்லை. உண்மையான மனைவியும் அப்படித்தான். மாப்பிள்ளையிட குறைகளை காணுவா, மாப்பிள்ளையிட தவறுகளை காணுவா, மாப்பிள்ளையிட பிழைகளை காணுவா, மறைப்பா, பொறுத்து கொள்வா, அந்த பிழைகளை திருத்துவா, ரகசியமாக திருத்துவா. 2 பேருக்கும் இடையில உள்ளத்தால முஹப்பத், உள்ளத்தால அன்பு. இந்த அன்பு தேவை. வீட்டில நல்ல சூழலை உருவாக்க. 2 பேருக்கும் இடையில கோஆபரேஷன் இல்லை என்றா, முஹப்பத் இல்லை என்றா வெறுமனே படம் தான் அங்க போகும். முஹப்பத்தை உண்டாக்கி இது ஆக அடிப்படையான விஷயம். அதனாலதான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட வாழ்ந்து காட்டினார். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குமரியாக முடிச்ச ஒரே மகள், ஒரே மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட ஒன்று சேர்ந்த வயசத்தினு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்ப வயது 54. ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு வயது 9. 54 9 2 பேருக்கும் இடையில 45 வயசு வித்தியாசம். 10 வயசு வித்தியாசம் என்றாலே பெரிய சண்டை போகுது. பொம்பளைய விளங்குறாரு இல்லை அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிக்கு 45 வயசு வித்தியாசம். ஆனா புகாரியில் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, ஆயிஷா, ஒரு கணவன் ஆகப்பெரிய புத்திசாலித்தனம் மனைவிய விளங்குறது. மனைவி யாருக்கு விளங்கணும்? புத்திசாலியான மனைவி யாருண்டா
கணவனை விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை விளங்கி இருந்தாங்க. சொன்னாங்க, ஆயிஷா வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் பேசினொண்டே எனக்கு விளங்கும், நீங்க என்னோட திருப்தியா இருக்கிறீங்களா கோபமா இருக்கிறீங்களா. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் அதை எப்படி விளங்கிக் கொள்ற, நீங்க அதை எப்படி விளங்கிக் கொள்ற? சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆயிஷா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேச செல்ல அரபிகள் 4 வார்த்தை பேசினாலே ஒரு சத்தியம் வந்துடும். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்லிடுவாங்க. நீங்க சத்தியத்துல சொல்வீங்க, லா வரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக இல்லைன்றீங்க. அப்ப எனக்கு பட்டிடும், நீங்க என்னோட திருப்தியா தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் சூடாக சட்டி சூடாக இருந்தா உங்களோட பேச்சு மாறும். லா வரப்பி இப்ராஹிம் என்றுவீங்க, இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக. ரப்பி முஹம்மது வந்தா தெரியும் இரக்கம், ரப்பி இப்ராஹிம் என்றா தெரியும் கோபம். எப்படி மனைவியை விளங்கி வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பதி ரொம்ப ஆச்சரியம். 9 வயதிலிருந்து 18 வயது, இந்த இடப்பட்ட 9 வருஷ காலம் தான் ரசூலுல்லாவோட வாழ்றாங்க. ரசூலுல்லாவோட வாழ்றாங்க. 18 வயதுல கணவனை இழக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றா, யா ரசூலல்லாஹ், உண்மைதான், எனக்கு வார கோபங்களை நான் சாப்பாட்டுல காட்டுறல்ல, எனக்கு வார கோபங்களை உடுப்பில காட்டுறல்ல, என் முகத்தில காட்டுறல்ல, நடத்தையில காட்டுறல்ல, என் கோபத்தை உங்களோட பேரோட முடிச்சு கொண்ட. கோபம் வந்தா முகம்மது என்ற பேரை யூஸ் பண்ண மாட்டேன், இப்ராஹிம் என்ற பேரை பாவிப்பேன், அவ்வளவுதான். நான் கோபிக்கிற உங்களோட பேரை மட்டும்தான். முழு உலகத்தை காட்டி கொடுத்தாங்க. இப்படியான குடும்ப உறவை கொண்டு வாங்க. விட்டு கொடுக்கிற மறக்கிற முஹப்பத்தான குடும்ப உறவை கொண்டு வாங்க. சாலிஹீன்கள் அந்த வீட்டில் இருந்து உற்பத்தி ஆகுவாங்க. இப்படி முஹப்பத் இருந்தா அவங்களோட வீட்டோட டைம் டேபிளை பார்த்துங்க. மலக்கு சூழல் உள்ள வீட்டோட டைம் டேபிளை பாருங்க. அந்த டைம் டேபிள் உங்களோட வீட்டுல இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த வீடு ஸ்டார்ட் ஆகிற தஹஜ்ஜுதுல சில வீடுகள் இருக்கும், மாப்பிளமாறு தஹஜ்ஜுது கிளம்பிடுவாங்க. அவர் எழும்பி ஆபிது குஞ்சுவாரி அவரு தொழுது பைத்திடப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரு வுது செஞ்சு கொண்டு வந்து அவரு தொழ முதல்ல மனைவியை தட்டி எழுப்புறாரு. அதுதான் தாவத். மனைவியை தட்டி எழுப்புறார். தட்டினுன்னே சிலவங்க எழுப்பிட மாட்டாங்க, உற்சாகப்படுத்தணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிப்பி அவங்களை எழுப்பி மனைவியும் வுது செஞ்சு கொண்டு வந்து 2 ரக்காத்து தொழுகிறார். செஞ்சது சின்ன வேலை. தூங்கின பொம்பளையை எழுப்பி வுது செஞ்சு தொலை வச்ச அவட பேர்ல ஹஜ்ஜி போகல. இவரு தூங்கின பொம்பளை எழுப்பி தொலை வச்சா. இப்ப கணவனும் மனைவியும் வீட்டில தஹஜ்ஜுத் தொழுகையோட வீடு பங்கன் ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாப்பிளைக்கு எவ்வளவு கூலி என்றா, மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் அந்த மனுஷன் முகத்தை பிரகாசமாக்கி பசுமையாக்கி வைப்பானாக. சில வீடுகள்ல மாப்பிளைக்கு தூக்கம், பொம்பளை எழும்பிடுவா. அவ எழும்பி வுது செஞ்சு கொண்டு நான் தொழுதா போகும்போது போகப்படாது. அவ வுது செஞ்சு கொண்டு வந்து கணவனை தட்டி எழுப்பணும். அவரை தயங்குற நேரம் உற்சாகப்படுத்தணும். ஏதோ ஒரு வழியில எழுப்பி அவரையும் 2 ரக்காத்தாவது தொலை வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பொம்புலேன முகத்தை அல்லாஹ் கியாமத்துல நப்பரல்லாஹ் பசுமையாக்கி வைப்பாராக என்று சொன்னாங்க. செஞ்சது சின்ன வேலை, ஆனா கூலி மிக பெருசு. ஏன் காரணம் தெரியுமா? வீட்டோட பொறுப்புதாரிகளான உம்மவும் பாப்பவும் தஹஜ்ஜுத் கிளம்பிக்குது. 2 பேரும் 2 மூலையில தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பினே தஹஜ்ஜுத் தொழல, வுது செஞ்சு வந்து தஹஜ்ஜுத் தொழல. தஹஜ்ஜுதுக்கு தக்பீர் கட்ட முன்னாலேயே பல துஆக்களை அல்லாஹ் கிட்ட வச்சுட்டு தான் தஹஜ்ஜுத் தக்பீர் கட்டினாங்க. பாத்தமட்டில் இருக்கிற 11 துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் முந்தியே கேட்டுட்டாங்க. அதுல எவ்வளவு அருமையான விஷயங்கள். அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த். யா அல்லாஹ், நல்ல குணங்களின் பக்கம் எனக்கு வழிகாட்டு, உனக்கு மட்டும்தான் ஏலும் நல்ல குணத்தை தர. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த். கெட்ட குணங்களை என்னிலிருந்து இல்லாமலாக்கி, உனக்கு மட்டும்தான் இல்லாமலாக்க முடியும்.
சஹீஹான ஹதீஸ். வீட்டில் உள்ள கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், வருமான குறைவு, இதுக்குரிய துஆவையும் ரெண்டு பேரும் ஓதுறது படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் லீகி துன்யா வ லீகி யௌமில் கியாமா. யா அல்லாஹ், மறுமையிட நெருக்கடிகள், துனியாவோட நெருக்கடிகள் இருந்து உன்னிடத்துல பாதுகாப்பு தருகிறேன். இதெல்லாம் ஓதிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டினாங்க. இப்ப ரெண்டு பேரும் குர்ஆன்ல அவங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதி, ருக்கூல இஸ்திக்ஃபார் செஞ்சு, ருக்கூல தஸ்பீஹ் செஞ்சு, சுஜூதுல பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சு, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால தமிழால அவங்களுக்கு தேவையான துஆக்களை அல்லாஹ்விடத்துல தேம்பி தேம்பி அழுதி, கேளுங்க தாரேன் என்று சொன்ன நேரம், தௌபா செய்யுங்க கபூல் செய்கிறேன் என்று வானத்திலிருந்து சத்தம் வந்து கொண்டிருக்கிற நேரம், உம்மா வாப்பாம் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் வீட்டு அனுப்புறாங்க. சுபகு நெருங்குது, ரெண்டு பேரும் குர்ஆனை திறந்து கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓதுறாங்க. இந்த குர்ஆனுடைய ஓதலை கேட்கறதுக்கு ஸ்பெஷல் டீம் ஒன்று வருது மலக்குகள. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படுகிற குர்ஆன் அதை கேட்கறதுக்கு மலக்குகள் வாராங்க, அந்த வீட்டுக்குள்ள வாராங்க. வாப்பா ஓதுறத கேட்க, உம்மா ஓதுறத கேட்க, அந்த சுபகுடைய பாங்கு கேட்குது. கேட்ட உடனே ரெண்டு பேரும் எழுப்பி பாங்கு துவாவை ஓதிட்டு சுபகட முந்தின சுன்னத்து தொழுகிறாங்க. சுபகட முந்தின சுன்னத்து தொழுகிறது ஒரு சுன்னத், பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது அது தனியான ஒரு சுன்னத். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதி இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழுகிறாங்க. எப்படி இந்த தொழுகையில பரக்கத் தெரியுமா? புகாரி ஷரீஃப்ல இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹன முந்தின சுன்னத்து ரெண்டு ரக்காத்துகள் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் கிடைக்கிறதை விட சிறந்ததுதான். 4 காப்பு கிடைக்கிறது போல இல்ல, 60-70 கோடி 600-700 கோடி பெருமதியான மாணிக்கக்கல் கிடைக்கிறத போல இல்ல, உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் கிடைக்கிறதை விட பரக்கத் 2 ரக்காத்து ஃபஜ்ரோட சுன்னத்து தொழுகிறது. இப்ப கணவர் என்ன செய்யறார்? அங்கிருந்து மஸ்ஜிதுக்கு போறார். மனைவி என்ன செய்யறார்? அவட மஸ்ஜித் வீட்டில தொழுகிற முசல்லாவில தொழுகைக்கு போறார். தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால தஸ்பீஹ் செய்யறாங்க, துஆ செய்யறாங்க, அவுராதுகள் ஓதுறாங்க, 100 திக்ர் செய்யறாங்க. சுப்ஹான கலிமா 100, ஸலவாத் 100 தடவை, இஸ்திக்ஃபார் 100 தடவை, தீனுடைய விஷயங்களை பேசிக் கொள்றாங்க. கணவர் அவருடைய வேலையை முடிச்சுட்டு இஷ்ராக்கு பிறகு வாரார். மனைவியும் இஷ்ராக் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில தீன படிக்கிறது, படிச்சு கொடுக்கிறது போன்ற அமல்கள்ல இருந்துட்டு இப்ப உணவு சமைக்கிற நேரம் அந்த பெண்மணி தஸ்பீஹோட உணவு சமைக்கிறார், ஸலவாத்தோட உணவு சமைக்கிறார். பிள்ளைகளை எழுப்புற நேரம் துஆவை சொல்லி கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. சின்ன சின்ன பிள்ளைகள் அதை ஓதிக்கொண்டு எழும்புற நேரம் அந்த துஆவை வானத்தை கொண்டு போறதுக்கு மலக்குகள் இறங்குறாங்க. அந்த துஆவை பிள்ளைகளை சுத்தப்படுத்தி டொய்லெட்டுக்கு அனுப்புற நேரம் இடது கால வச்ச போங்க, தலையை மறைச்சு போங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபஸி வல் கபாயிஸ் சொல்லிக் கொண்டு போங்க. வரும்போது குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி உள்ள ஓதுறி உம்ம நலவ ஏவரா, உம்ம அதப படிச்சு கொடுக்கிறா, உம்ம இல்ம படிச்சு கொடுக்கிறா. இதுதான் உண்மையான உண்மை. உள்ள தயாராகுது ஸ்கூல் போறதுக்கு, போற நேரம் பின்னால போயிட்டு சொல்லி கொடுக்கிறா, வலது கால வச்சு போங்க, நான் சொல்ற துஆவை சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சஹீஹான ஹதீஸ் இருக்குது திருமீதியில. அந்த சின்ன புள்ள சொல்லிட்டு போகுது, மலக்கு சொல்றார் மேல இருந்து, உதீத உகீத குஃபீத, ஹிதாயத்து கொடுக்கப்பட்டு விட்டது, சகல விதமான பாதுகாப்பும் உங்களுக்கு தரப்பட்டு விட்டது, போதுமான அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி புள்ளையை அனுப்புறார். இந்த பெண்மணி அதுக்கு பின்னால 4 ரக்காத்து குறைஞ்சது லுஹா தொழுகிறார். அந்த ஓய்வான நேரத்தில் குர்ஆனையும் ஓதிக்கொள்றார். சமையல் செய்யும் போது திக்ரோட திலாவத்தோட ஸலவாத்தோட சமையல் செய்கிறார். லுஹருக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லும் போது வுதுவோட தயாராக இருக்கிறார் தொழுகைக்கு. 4 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறார், லுஹரும் தொழுகிறார். பிந்தின 4 ரக்காத் லுஹர் தொழும் போது 12 ரக்காத்து தொழுகிறோம். முந்தின சுன்னத்து 4, பிந்தின சுன்னத்து 4, லுஹர் 4. தராவீஹ பார்க்க கொஞ்சம் குறைவு, 12 ரக்காத்து லுஹரோட தொழுகிறோம். அதுக்கு பின்னால் அசருடைய நேரம்
சாப்பிடுற நேரம் எல்லாம் சுன்னத்தை பேணி சாப்பிடுறார், ஹலாலான உணவை சமைக்கிறார், ஹலாலான உணவை சமைக்கிறார். அந்த வீட்டுக்கு யாரும் விருந்தினர்கள் உறவினர்கள் வந்தா யாரை வச்சு கொண்டும் இன்னொரு ஆளை பத்தி புறம் பேசுறல்ல, இன்னொரு ஆளை பத்தி கோல் சொல்றல்ல, அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, நோயாளிகளை பத்தி, குடும்பத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனை உள்ளவங்களை பத்தி பேசி அல்லாஹ் விரும்புகிற வார்த்தைகளை பேசி அனுப்புவா. அந்த வீட்டுக்கு வந்துட்டு போற ஒரு பெண் கபரோட சிந்தனையோட போவா, ஆசிராட சிந்தனையோட போவா. அவ நினைப்பா இதுக்கு பிறகும் என் மனசுல பிரச்சனைகள் வந்தா இந்த வீட்டுக்கு தான் வரணும் பண்ணி நினைப்பான். அசர் வாங்கி சொல்லுது, இப்ப தயார் நிலையில் இருக்கிறா. 4 ரக்காத்து சுன்னத்து தொழுது அசர், அங்க 8 ரக்காத், 4 ரக்காத்து சுன்னத், 4 ரக்காத் அசர். அசருக்கு பிந்தின சுன்னத் இல்ல. இப்ப பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, அவங்கள வரவேற்கிறா. வலது கால வச்சு வீட்டுக்குள்ள வாங்க, ஷைத்தானை விரட்டி கொண்டுதான் வரணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜ் வ கைரல் மஹ்ரஜ் பிஸ்மில்லாஹி வலதினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலல்லாஹி தவக்கல்னா சொல்லிக்கொண்டு புள்ள வருகிறது. ஷைத்தான் ஓடுறான். இந்த வீட்டுல சாப்பாடும் இல்லை, இங்க தங்கவும் மேலாண்டு சொல்லிக்கொண்டு ஷைத்தான் ஓடுறான். மாலையில தஸ்பீஹ் நடக்குது. மக்ரிப் வாங்கி சொன்ன நேரம் எல்லாரும் தயார். 2 ரக்காத் சுன்னத்தோட மக்ரிப் பின்னால 2 ரக்காத். உம்மா கண்டிப்பாக இருக்கிறார். இஷா வரைக்கும் வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. 1 ஹவர் டைம் இருக்குது. மக்ரிபில் இருந்து இஷா வரை 1 ஹவர் 20 நிமிஷம், தொழுகைக்கு 20 நிமிஷம் போயிடுச்சு, இன்னொரு ஹவர் இருக்குது. குர்ஆன் சத்தம் மட்டும்தான் கேட்கும். நீங்க அரபு மதரசாக்கள்ல பாத்தீங்கன்னா மூத்தவங்க இருக்கிறாங்க, அந்த சில உஸ்தாதுமார் இருந்தாங்க. மக்ரிபி பிறகு அவங்களோட போயிட்டு புள்ளகள் பேசவும் இல்லை. மக்ரிபில் இருந்து இஷா வரைக்கும் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. இஷா வரைக்கும் சில உஸ்தாதுமார்கள் இருந்தாங்க, ஹிஃபுல் வகுப்பில் இருக்கிற புள்ளகள் அவரை பார்த்தாலும் தண்டனை கொடுப்பாங்க. குர்ஆனையே பார்த்து கொண்டு இருக்கணும். அவ்வளவு பொன்னான நேரம் மக்ரிபுக்கு இஷாவுக்கு தரப்பட்ட நேரம். இப்ப புள்ளகள் எல்லாரும் சஜிதா சூரத் ஓதுறாங்க, இதா வகாத்தில் வாக்கியா ஓதுறாங்க, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் ஓதுறாங்க. இஷா வரைக்கும் அந்த ஊடு பரக்கத். இஷாவுடைய பாங்கி சொன்னோன்னா முந்தின சுன்னத் தொழுகிறார். இஷாவுடைய 4 ரக்காத், இஷாவுடைய பிந்தின சுன்னத்து 2 ரக்காத், 8 ரக்காத்து தொழுகிறார். பின்னால வித்தருடைய தொழுகையும் 3 ரக்காத் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு துஆவோட புள்ளகள் தூங்குறாங்க. இப்ப நீங்களே பாருங்க, இந்த வீட்டில நடந்த அமல்களை கொண்டு போறதுக்கு எவ்வளவு மலக்குகள் வரணும். புள்ளகள் தூங்குற நேரம் மலக்குகள் கிட்டடிக்கிறாங்க, எழும்புற நேரம் புள்ளகள் மலக்குகள் கிட்ட நிற்கிறாங்க, சாப்பிடும் போது நிற்கிறாங்க, தொழும் போது நிற்கிறாங்க, ஓதும் போது நிற்கிறாங்க, பயணம் போகும்போது நிற்கிறாங்க, வரும்போது நிற்கிறாங்க, தொழும் போது நிற்கிறாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த வீட்டை நீங்க பார்க்கவே தேவையில்லை. இந்த வீட்டில வளர்ற புள்ளகள் மலக்காகிறல்ல, ஆனால் மலக்குகளோட நல்ல தன்மைகள் அந்த புள்ளைகிட்ட வந்துடும். என்ன நல்ல தன்மை? மலக்குகளை இருக்கிற உயர்ந்த தன்மை 2. முதலாவது, அல்லாஹ் எதை சொன்னாலும் கேட்பாங்க. இந்த கோடி கொடுத்தும் பிள்ளைகளை கொடுக்க இல்லாத ஒரு ஐட்டம் தான் அது. சொல்றத கேட்கிறல்ல. 15 வயசு பின்னின பிறகு வாப்பவ நாய் மாதிரி வச்சிருக்கிறேன், வாப்பவ கணக்கெடுக்கிறதே இல்லை. 15 வயசு வரைக்கும் வாப்பாக்கு பயந்து கொண்டிருந்தான். வாப்பா நினைச்சாலும் நல்ல பிள்ளை இல்லை. 15க்கு பிறகுதான் அவரோட கலர் வெளியில தெரியும், எப்படி வளர்ந்துகிறார். லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வோட ஆர்டர்களுக்கு மலக்குகள் மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கிற ஆர்டரை உடனே செய்வாங்க. இந்த 2 தன்மைகளும் உங்களோட எல்லா பிள்ளைகள்கிட்டையும் வந்திருக்கிறத பார்ப்பீங்க. இதுதான் மலக்குகள் சூழல் என்று சொல்றேன். இந்த வீட்டில் இருந்து வார பிள்ளைகள் அவுலியாக்கள் தான், அல்லாஹ்வோட நேசர்களாக வருவாங்க. இப்படி பிள்ளைகளை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் தயாரித்தாங்க. அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், உம்மாவும் வாப்பக்கும் இடையில முஹப்பத், வாப்பட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தோள் கொடுத்து நின்றா ஹஜரத் ஹாஜர். ஹஜரத் ஹாஜர் PhD முடிச்சவர் அல்ல, MA முடிச்சவர் அல்ல, BA முடிச்சவர் அல்ல, அடிமை பெண்மணி. அடிமையாக இருந்து ஹஜரத் இப்ராஹிமுக்கு ஹதியா கொடுக்கப்பட்டா. அந்த பெண்மணி உருவாக்கின குடும்பத்தை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு உம்மக்கு சாதிக்கலாம். அடிமை பெண்ணான ஒரு பெண்மணி உருவாக்கின குடும்பம். எப்படி சிறந்த ஒரு நபி அல்லாஹ் கொடுத்தான், மகனை கொடுத்தான். வாப்பா சொல்றாரே, மகன் உங்களை அறுக்கிற போல கனவு கண்டே, இவ்வளவுதான், உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. பொங்கூர் மாதா தரா,
நீங்க களத்தை தந்தா பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும், ஏழாண்டு சொன்னா பதவிகள் கிடைக்காது. ஒரு பயமுறுத்தல் செய்யவும் இல்லை, பயான் பண்ணவும் இல்லை. கண்ட கணவர் சொன்னார். அந்த 12-13 வயசு இளம் புள்ளையிட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் 50 வயது நிரம்பிய வயது முதிர்ந்த ஒருத்தருக்கு வராத ஹிக்மத்தான பேச்சு வந்துச்சு. கழுத்த அருங்க, நான் நெஞ்ச தள்ளிக்கொண்டு இருப்பேன் என்று பெருமை பேசல, என்ன விடுங்க என்று மாறு செய்யவும் இல்லை. அந்த புள்ள சொல்லிச்சு, இஃப் அல் மா துமர், அல்லாஹ்வோட ஆர்டர் ஏதோ அதை செய்யுங்க பாப்பா, அல்லாஹ்வோட கட்டளையை நீங்க செய்யுங்க. ததஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்கள் ஒத்தராக இருப்பதை நீங்க காணுவீங்க. இந்த பேச்சு எங்களுக்கு கூட வருமா சொல்றாங்க. இது அந்த உம்மாட்ட இருந்த பணிவு வார்த்தையாக. பெண்களிட்ட வரவே கூடாத நஞ்சுதான் பிடிவாதம். பெண்களிட்ட எப்ப பிடிவாதம் வருமோ அந்த குணம் பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அடிப்படையை பார்த்தா உம்மாட்ட பிடிவாதம் இருக்கும். இனாது சொல்லுவாங்க அரபில, இனாது வரவே கூடாது. இதுக்கு மறுபக்கம் தான் மற்ற குடும்பங்கள். அங்க தஹஜ்ஜுத் எங்க போனாலும் சுபஹு தொழுகிறதே பெரிய வேலைன்னு சொல்லுவாங்க. லுஹர் தொழுகிறது 3 மணிக்கு, அஸ்ர் தொழுகிற 6 மணிக்கு, சில நேரம் மக்ரிபு மிஸ் ஆகிற, இஷாவும் மிஸ் ஆகிற, சில வீடுகள்ல சுபஹு கல்லா. அவங்க குர்ஆனை பிடிச்ச காலம் யார் இல்ல, அந்த வீட்டுல தஸ்பீஹ் இல்ல. அங்க எந்த நேரமும் பார்த்தா கணவன் மனைவி கடையில சண்டை, 2 பேருக்கு இடையில முஹப்பத் இல்ல. இவட வேலை அவருடைய குறைய தேடுறது, அவருடைய வேலை இவருடைய குறைய தேடுறது. காலையிலே பகலுக்கும் ராவுக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 தடவை சண்டை பார்த்து பார்த்தே பிள்ளைகளோட நேரம் போகும். இப்ப இந்த இடத்துக்கு அதிகமா வர இப்லீஸ், அவனுக்கு சரியான சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் நடந்தான். உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த பட்டறையில வளரக்கூடிய பிள்ளைகள் இப்லீஸோட குணம் படிச்சவங்களா இருப்பாங்க. ஷைத்தான் குணம் படிச்ச பிள்ளைகளாக வருமா. ஷைத்தானுடைய 2 மோசமான குணம் இருக்குது. ஒன்று சொல்றத கேட்கிறல்ல. நிறைய வாப்பமார்ந்த வாயால வரும் பாருங்களே, சொல்லி கரைச்சூத்தினாலும் இவன் சரி வர மாட்டான். பள்ளி ஹஜரத்தை வச்சு சொல்ல வச்ச, அதுவும் கேட்கிறான் இல்ல. அப்படியும் செஞ்சு பார்த்த, கேட்கிறான் இல்ல. என்ன அவனை அந்த இடத்தை கொண்டு போன நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவனை ஷைத்தானாக்கின. நீங்க ஷைத்தான் 2வது தன்மை, அவன் மட்டும் கெட்டு போயிட்டு சும்மா இருக்கிறல்ல, அடுத்தவனே பழுதாக்குற. இப்ப அடுத்து வீட்டு பிள்ளைகளும் பயம் இவனோட சேர்றதுக்கு. ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அந்த வீட்டு பிள்ளைகளோட மட்டும் நீங்க சேர்ந்துடவானம், அவனோட விளையாட போய் தரவானம். அவங்க மகா ஷைத்தான்கள். உலகத்திலே அந்த வார்த்தையை கேட்கிற இந்த பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த 2 சூழல்ல எந்த சூழல் எங்களோட வீட்டில் இருக்குது என்று சிந்தனை பண்ணுங்க. இப்பவே முயற்சி எடுங்க. மனைவியோட போயிட்டு பேசி நீங்க ஒரு முயற்சி ஒன்று, ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. எங்களோட வீட்டுடைய முறை இன்றிலிருந்து மாற வேண்டும். நாளையிலிருந்து தஹஜ்ஜுதிலிருந்து எங்களோட வீடு